ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் டேவே வந்து இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்த்துருக்காங்க. என்டையர் க்ரூ ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம். இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லவ் சீக்வன்ஸே பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு படத்துக்குள்ளே வருவோம். அதை கம்ப்ளீட்டாக நம்மளோட அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணுற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன், சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். அண்ட் எல்லாமே வந்து ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ஃபுல்லாக லவ்வோட ஹியூமர் சென்ஸும் நிறையா இருக்குது படம் ஃபுல்லாக. காமெடி நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் காமெடின்னு தனி ட்ராக்ஸாக இருக்காது. ஸோ அந்த ஃபுல் மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடி அதுலேயே ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் யாருக்கும் வந்து ஒரு 1 மினிட் கூட போரே இல்லாமல் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்து அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் இருக்குது. இந்த படத்துல டேக்அவே மெசேஜ்னு இல்லை, எல்லாரும் அவங்க லைஃப்ல நடக்கிற மேரேஜ் சீக்வன்ஸை ரிமெம்பர் பண்ற மாதிரி, ஓ நம்மளுக்கும் இது மாதிரி யாரோ வீட்டில் இப்படி பேசிட்டு இருந்தாங்களே, நம்ம வீட்லயும் இப்படி நடந்திருக்கு, பக்கத்து வீட்டில் மேரேஜ் நடக்கும்போது இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடந்ததுன்னு ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு அது ஒரு நாஸ்டாலஜியா, கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு ஓ இதெல்லாம் இருக்குமோ, ஒருவேளை நம்ம கல்யாணத்துல இதெல்லாம் நடக்குமோன்ற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. என்ன மாதிரி ஸ்டோரி, எது கனெக்ட் ஆகுது? மேரேஜ் டைட்டிலே இருக்குது, அதுதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். சீரியஸா சூப்பராக ஒரு ஹீரோயிசம் மாஸ் அப்படின்றத விட நார்மல் பர்சன் எப்படி இருப்போம், என்ன மாதிரி தாட்ஸோட இருப்பாங்க, அதுவும் மேரேஜ் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த பையன் எவ்வளோ சஃபகேட் ஆகுறான், இதெல்லாம் சொல்லுவேன். 90s கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கனெக்ட் ஆகிற படம் அப்படின்ற மாதிரி. ஏன் எல்லாரும் 90s கிட்ஸ் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் 90s கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆகிறதுனால அப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. 2K கிட்ஸ்க்கே இது கனெக்ட் ஆகுது. சீரியஸ்லி 2K கிட்ஸ்க்கே இது கனெக்ட் ஆகும். ஏன்னா பேசிக்காக இப்போ இருக்கிற அம்மா 20-25 ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணு, உனக்கு சீக்கிரம் கடமை முடிச்சிடணும். ஏன் எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் பண்ண முடியும். உங்களுக்காகலாம் என்னால் பண்ணிக்க முடியாது. அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, அது வந்து ரிலேட் ஆகுதா ரியாலிட்டியோட? வந்து சீரியஸ்லி இது ரியாலிட்டியோட ரிலேட் ஆகும். நம்ம பண்ணணும்னு பண்ணுறது எதுக்குங்க பண்ணணும்? வாழணும்னு சும்மா வாழ முடியுமா? நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. அதே மாதிரி தான் மேரேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அவங்க கூட நம்ம லைஃபே ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம விருப்பப்பட்டு தானே பண்ணணும். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஊருக்காக பண்ணாதீங்க. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ், அவங்க ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இமோஷனலாக தாங்க ஃபுல்லாக கனெக்ட் ஆயிருக்கு. படம் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லா கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி, எது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும்? லவ் மேரேஜ் தான் ஸ்டோரி. அதுக்கு மேலே நீங்கள் படம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. விக்ரம் பிரபுவோட நெக்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோனா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டோரி செலக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்குன்னு அந்த வைஸ் பாக்கும்போது எப்படி இருக்கு? ஆமா, இது வந்துட்டு அவர் நடிச்ச மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஜாலியா அவர் பாட்டுக்கு அவரா இருந்துட்டு வந்த மாதிரி இருந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஸ்டோரியோட டிராவல் என்ன மாதிரி கொண்டு? ஸ்டோரியோட டிராவல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ வந்துட்டு அது ஸ்டோரியாக நான் சொன்னேன்னா அப்படியே சொல்லிடுவேன். அதனால நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேர்த்தோட லவ் மேரேஜ் தானே. ஸோ அதனால ப்ராப்பராக காமிச்சிருந்தாங்க. எதுவுமே இல்லை. எனக்கு மியூசிக்குமே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. எங்கெங்கே பாட்டு வரணும் அந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரிலேட் ஆகும், அவ்வளோதான். பட் கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாரும் கூட பார்க்கும்போது அவங்க எப்போ சிரிப்பாங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் குட். உங்களுக்கு வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது இந்த படம் பார்த்து? எல்லா ரியாக்ஷன்ஸும் பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்மள மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இன்னும் இந்த படத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னா என்ன மெசேஜாக சொல்வீங்க? இந்த படத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிரித்து ஹார்ட்டியாக வித் ஆல் யுவர் லவ் நீங்கள் போவீங்க. ஸோ அட்லீஸ்ட் அதுக்காவது எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா. என்ன பிடிச்சிருந்தது? எது ரொம்ப எல்லா சீனுமே நல்லா இருக்குமா. நல்லா இருக்குமா. லவ் மேரேஜ் தானே பண்ணாரு. விக்ரம் பிரபு கிட்ட வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வந்து. ஆமாம். இப்போ அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, நல்லா பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய வாய்ஸ் நல்லா இருக்குது. எது ரொம்ப கனெக்ட் ஆகிற சீன் மாதிரி இருக்கு படத்தில்? இந்த விஷயம் லாஸ்ட் சீன் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர். ஹீரோயின்ஸ்க்குலாம் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட்? நல்லா இருக்காங்க எல்லாத்துலேயும், பரவாயில்ல. டாப் மோஸ்ட். நிறைய பேர் கல்யாணம் ஆகாமலாம் இருக்கு. இப்போ அதே மாதிரி இருக்குது. அதாவது இப்போ 33 வயசுக்கு
30 மேலே கல்யாணம் ஒரு பசங்க நிறைய இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தா அது கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. படத்துல எதுவும் லேக் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுது? இல்லை அது மாதிரி இல்லை, அதெல்லாம் ஸ்மூத்தாக போகுது. சூப்பராக